ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க கண்டிப்பா திட்டாதீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி 18க்கு எடுத்த வீடியோ. இந்த மாரி நெறைய வீடியோ வந்து எடுத்துட்டேன். ஆனா, அதுக்கு போடுறதுக்கான டைம் வந்து கிடைக்கல. அதனால இப்ப டைம் கிடைக்கிறப்ப சரி அப்லோட் பண்ணிக்கலான்றதுக்காக, ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து நெறையா இருக்கிறதுனால, ஃபோன் வந்து திணறுது. அந்த அளவுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். டைம் தான் கிடைக்கல. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி 18 அன்னைக்கு காலையிலேயே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டு, அதுக்கப்புறம் பசங்கலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் சமையல் செய்ய ஆரம்பிச்சேன். வீடெல்லாம் தொடச்சுட்டு எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சமையல் செஞ்சு எப்பவுமே எங்க மாமியார் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஊர் சைட்ல வந்து இந்த நான்வெஜ் வந்து செய்வாங்க. இந்த ஆடி 18க்கு. எங்க மாமியார் வீட்ல வந்து வடை, பாயாசத்தோட சாப்பாடு வந்து செய்வாங்கன்றதுனால, கொஞ்சமா முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலான்றதுக்காக கட கட கடன்னு செஞ்சுட்டே இருந்தேன். அதே மாரி இந்த ஆடி 18க்கு வந்து எங்க மாமியார் வந்து ஒரே ஒரு விதையாச்சும் இந்த அவரைக்காய் விதை, பாவக்காய் விதை ஏதாவது ஒரு விதை வந்து வச்சுருவாங்க. அந்த மாரி நானுமே ஏதாவது செடியோட விதை வந்து போடுவேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து மறந்துட்டேன். ஏன்னா வந்து நமக்கு தான் டைமே இல்லையே அப்படின்ற மாரி. ஆடி 18க்கு வந்து நம்ம வந்து நெறைய பேர் வந்து தாலி கயிறுலாம் மாத்துவாங்க. நானுமே வந்து அடிக்கடி மாத்த மாட்டேன். 1 வருஷத்துக்கு அந்த மாரி தான் வந்து மாத்துவேன். எனக்கு மாத்திட்டா வந்து அந்த கயிறு வந்து மாத்திட்டா எது எது எங்க போடணும்னே தெரியாது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எனக்கு போடவே தெரியாது. வருஷத்துல ஒரு வாட்டி அவர் தான் வந்து அந்த கயிறுல எல்லாம் எங்க எங்க போடணும் அப்படின்ட்டு அவர் தான் வந்து மாத்தி குடுப்பாரு. இந்த டைமும் அது மாரி தான். எனக்கு டைம் வந்து ஒரு 11:30க்குள்ள வந்து எனக்கு மாத்தி குடு. சீக்கிரமா வந்து குளிச்சுட்டு வந்து எனக்கு மாத்தி குடுன்னு வந்து சொல்லியிருந்தேன். அவரு குளிச்சுட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா, டைமே வந்து முடிஞ்சு போச்சு. அதனால வந்து அந்த கோவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செஞ்சுகிட்டே இருந்தேன். அவர் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். இந்த டைமுக்கு வந்து கயிறு வந்து மாத்தி குடு அப்டின்ட்டு. ஆனா, அவர் வர்றதுக்கு வந்து டைம் ஆயிப்போச்சு. நான் அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னு சொன்னா, அவர்கிட்ட சொன்னா சூப்பரா வந்து கிளம்பிடுவாரு. அதனால நானே என்ன பண்ணேன், தாலி சரட வந்து கழுவி, அங்க தாயார்கிட்ட வச்சுட்டு, மஞ்சள் கயிறு வந்து போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் படைச்சிட்டு நான் வந்து போட்டுக்கிட்டேன் அந்த டைமு. அதே ஒரு டென்ஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்து வந்து மாத்தாம நின்னுகிட்டே வந்து அப்படியே மாத்திட்டேன். நீங்க தாலிக்கயிறு வந்து 18க்கு வந்து ஆடிப்பெருக்குக்கு வந்து மாத்தினீங்களா? அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு ஆடி 18 பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதெல்லாம் போல. ரொம்ப சிம்பிளா இந்த மாரி தான் போயிருந்தது. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில காவ்யாவுக்கு வந்து பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் காவ்யா தங்கம். எப்போ ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கணும்.